இயேசு என்ன சொல்லி ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்தினாரோ அதே போல் பவுல் சொல்லும்போது நடக்குது. இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய எண்ணங்களும் விருப்பங்களும் இப்படி இருந்தால் நீங்கள் சொன்னால் நடக்கும், நான் சொன்னால் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நேற்றைக்கு அதை தான் பார்த்தோம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரணமானவர்கள். பவுலின் கைகளினாலே தேவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ஜனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அங்கே நடந்தது என்ன. 18ஆம் வசனத்தில், இப்படி அவர்கள் சொல்லியும் அவர்களுக்கு ஜனங்கள் பலியிடக்கூடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. ஓகேவா? சரி, இப்போ ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை சாமின்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பலியிட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக இவங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் கேட்கல. இல்லை நீங்கள் பயங்கரமான அற்புதங்களை செஞ்சுருக்கிறீங்க, பிறவியிலேருந்தே நடக்காதவனை என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நடக்க வச்சுருக்கிறீங்க, நீங்கள் தான் பெரிய சக்தி, நாங்கள் இதுவரைக்கும் நினச்சதில்ல. ஆமென். இந்த சாமியே உங்கள் வடிவில் வந்துருச்சு, எங்கள் சாமி தான் உங்கள் வடிவில் வந்துருச்சு, அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து, எல்லாம் சொல்லுங்கள், ஜனங்களுக்கு பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இதுதாங்க ஜனங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மாலை மரியாதை, மதிப்பு மரியாதை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பாஸ்டர், ஐயோ சிஸ்டர், ஐயோ பிரதர், ஐயோ என்ன ஒரு அன்பு, ஐயோ அக்கா, அம்மா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், உயிரே நீங்கள் தான்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க தான் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. ஆமாவா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தா பவுலை மெர்க்குரி, யூபிட்டர்லாம் சொன்னாங்க. இவங்க எவ்வளவோ சொன்னாலும் அவங்க பயங்கரமாக இவங்களை புகழ்ந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அடுத்த வசனத்தில் சிலர் வந்து போதனை செய்தார்கள். எல்லாம் சொல்லுங்கள். இவங்க நம்ம சாமியை சொல்லலப்பா, இவங்க வந்து வேறு மதத்தை பரப்ப வந்துட்டாங்கன்னு பவுலை பற்றி பர்னபாவை பற்றி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற மாதிரி திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க பாருங்கள், அவர் பவுலை என்ன செஞ்சாங்க, கல்லெறிஞ்சாங்க. எது வரைக்கும் கல்லெறிஞ்சாங்க? மரிக்கிற வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர்களுடைய பாடுகள் இப்படி தான், தேவ பிள்ளைகளுடைய பாடுகள் இப்படி தான். இந்த சிலுவை தியான கூட்டம் 11ஆம் நாளில் நமக்கு இருக்கிற பாடுகள் எவ்வளவு வந்தாலும், நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய பாடுகள் எவ்வளவு வந்தாலும் இயேசு